الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وقد قال الله تعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب بئس الاسم الفسوق بعد الايمان ومن لم يتب فاولئك هم الظالمون கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஒவ்வொரு மாதமும் இறுதி வாரத்திலே சஹாபாக்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் தொடராக தெரிந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை இதுவரைக்கும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் அது எத்தனை வருடங்கள் இருக்கிறது எல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு கால அவகாசம் நம்மிடம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே ஒரே சுற்றுலாவில் பல சஹாபாக்களுடைய வரலாற்று குறிப்புகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்காவு அஸ்ஹாபுன் நபி வஸ்ஹாபிஹா சஹாபாக்களுடைய பட்டப்பெயர்கள் அதற்குரிய காரணங்கள் என்ற தலைப்பில் தேர்வு செய்யப்பட்டது. இதை பல சஹாபாக்களுடைய வரலாற்று குறிப்புகளை ஒரே நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதனால்தான் இந்த தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை ஒரு சில வரலாற்று குறிப்புகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விருப்பப்படுகிறது. பொதுவாக இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சில இந்த பட்டப்பெயரை பற்றி ஒரு சில அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரபியிலே இஸ்முல் அவ்வல் என்று சொல்வார்கள். முதல் பெயர் தமிழில் சொல்வதாக இருந்தால் இயற்பெயர் என்று சொல்வார்கள். இயற்பெயர் என்று சொன்னால் நம்முடைய தாயின் தந்தையும் நமக்கு வைக்கக்கூடிய பெயர். அதுதான் நாம் என்ன செய்வோம்? இயற்பெயர் என்று சொல்லுவோம். அரபியிலே இஸ்முல் அவ்வல் என்று சொல்வார்கள். இன்னொரு பெயர் இருக்கிறது, அது குன்னியத் என்று சொல்வார்கள். குன்னியத் என்று சொன்னால் புனைப்பெயர் என்று அர்த்தம். புனைப்பெயர் என்று சொன்னால் ஒருத்தர் தனக்குத்தானே வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு பெயர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வேறொரு பெயரை கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர் தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடிய பெயர் தான் குன்னியத் என்று சொல்வார். உதாரணத்திற்கு அவர்
தனக்கு வேறு ஒரு மாற்று பேர் இருக்குவார். சொந்தத்தின் மைந்தன் எல்லாம் பேர் இருக்கு. இதெல்லாம் புனை பெயர். அவர்களுக்காக எண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய பேர். இதை புண்ணியத்தில் அறிவி சொல்வார். இன்னொன்று லபம் என்று சொல்வார்கள், பட்ட பெயர். இது எல்லாத்துக்கும் பழமையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். லபம் அந்த பட்ட பெயர் என்பது அவரிடம் இருக்கக்கூடிய திறமை, ஆற்றல், தியாகம், நல்ல பண்பு, நல்ல உயர்ந்த குணங்கள், இவைகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறரால் புகழ்ந்து சூட்டப்படக்கூடிய பெயருக்கு தான் பட்ட பெயர் லபம் என்று சொல்வாங்க. தீயதை அடிப்படையாக கொண்டும் பட்ட பெயர் சூட்டுகின்ற பழக்கம் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. அன்பவர்கள் இன்ன வரைக்கும் அவர்களிடத்திலும் இருக்கிறது, நம்மளிடத்திலும் இருக்கிறது. ஒருவருக்கு பிடிக்காத பெயரை கொண்டு அவரிடம் இருக்கின்ற குறைகளை முன்னிலைப்படுத்தி செய்து அவர் அந்த பெயரை சொல்லி அழைக்கிறது. ஆனால் இதற்கு இஸ்லாத்திலே தடை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றது குஜராத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறார்? இதை தடை செய்கிறார். வலா தனபசுல் அல்காப், தீய பெயர்களை கொண்டு ஒருவர் மற்றொருவரை நீங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஈமானுக்கு பின்பாக இவ்வாறு தீய பெயர்களை கொண்டு அழைத்தல் என்பது மிக பெரும் பாவமாகும் என்பதாக யாரை விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவர் அநியாயக்காரராக மாறிவிடுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அப்போ ஒரு மனுஷனிடம் இருக்கக்கூடிய தீய பண்பையோ அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதரை நாம் பட்ட பெயர் சூட்டி அழைத்தல் என்பது அல்லாஹ்வாலும் ரசூலாலும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் நல்ல பண்பு இருக்கிறதா, நல்ல குணங்கள் இருக்கிறதா, உயர்ந்த பண்புகள் இருக்கிறதா, அந்த பண்புகளை முன்னிலைப்படுத்தி அவரை சிறந்த மனிதராக அவருக்கு நல்ல பட்ட பெயர்களை சூட்டி அழைப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆதரிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்ட பெயர் சூட்டி அழைத்திருக்கிறார். யா அய்யுல் முதத்தர், ஓ போர்வையை போர்த்திருக்கக்கூடியவரே, கும் ஃபஅத்திர், எழுந்திரீர்கள். உங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து படைத்திருப்பதற்கல்ல, எழுந்திரீர்கள். எழுந்திருந்து மக்களிடம் சென்று எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர் சொல்லுகிறார், அஸீஸுன். அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதர். எப்பேற்பட்ட மனிதர் என்று சொன்னால், நீங்கள் சிரமப்படுவதை அவர் சகித்துக் கொள்வார். தன்னுடைய உண்மை சிரமப்படுவதை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார். ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது மிகப்பெரிய ஆவல் உள்ளவராக இருக்கிறார். என்ன ஆவல்? எல்லாரும் சார்ந்த வந்துவிடுவோம், எல்லாரும் ஈமான் கொண்டவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதில் அவர் ஹரீஸாக மிக பெரும் பேராசை உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ரவுஃபுர் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமின்களிடத்திலே ரவுஃபாக, ரொம்ப இரக்கம் உள்ளவராக, மிகவும் ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸீஸ் என்பதாக, ஹரீஸ் என்பதாக, ரவுஃப் என்பதாக, ரஹீம் என்பதாக, முதத்திர் என்பதாக, முஸம்மில் என்பதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஷீத் என்பதாக, நதீர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அவர்களிடம் இருக்கின்ற நல்ல பண்புகளை சொல்லி காமித்து பட்ட பெயர் சொல்லி அழைக்கின்ற பழக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்ல பண்புகளை சொல்லி அழைக்கின்ற பழக்கத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆதரிக்கிறது. இவ்வாறு சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அல்லது அல்லாஹ்வினாலே சூட்டப்பட்ட ஒரு சில நல்ல பெயர்கள் இருக்கிறது. ஒரு சில சஹாபாக்கள், அவைகள் என்ன காரணத்திற்காக அந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று பின்னணிகளோடு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு பயணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார். அந்த மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறப்பு பட்ட பெயர் இருக்கிறது. இந்த பெயர் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள் என்கிற
சம்பவம் அவர்கள் காவாலில் தொழுது கொண்டிருந்த போது அவர்கள் மீது ஒற்றைய குடலை தூக்கி போடப்பட்டது. அவர்களால் எழுந்திருக்க முடியாமல் மூச்சு திறனை கொண்டிருந்த போது அதை ஓடி வந்து இழுத்து விட்டு அவர்களை செல்லத்திலிருந்து பாதுகாத்தவர்கள் யார் என்ற அதை பார்த்துள்ளார். அவர்கள் தங்களுடைய ஒரு ஈரல் கொலை என்பதாக சொல்லியிருக்கிறார். அவர்களை பல நேரங்களில் உதாரணம் காட்டி சொல்லியிருக்கிறார். ஒரு நேரத்தில் ஒரு மசூதியா கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணியினுடைய கரம் திருட்டுவதற்காக வெட்டப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்கிய நேரத்தில் ஒரு சில சகாபாக்கள் நவீனத்திலே வந்து அவர் கொடுக்கப்படுகிற தண்டனையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசிய போது அவர்கள் எதை சொன்னார்கள்? இந்த முகமதின் மகள் பாத்திமாவே இருந்தார்கள். அவரது நிலத்தை நான் துணிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் கிருஷ்ணாரேஸ்வரம் அவர்கள் பாத்திமா அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாத்திமா அவர்களுக்கு நவீனத்தில் அவ்வளவு வேண்டிய அவ்வளவு முக்கியமான இடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். கிருஷ்ணாரேஸ்வரம் அவர்கள் அவருடைய கடைசி கால வரைக்கும் இருந்த ஒரு மகள் என்று சொன்ன பாத்திமா அவர்கள் கிருஷ்ணாரேஸ்வரம் அவர்கள் 16 இருந்த பொழுது பல நேரங்களில் சுகுடைய நேரத்தில் சென்று அவர்களுடைய வீட்டு கதவை கட்டியாக வருவார்கள். ஆனால் விசலாசம் அவர்கள் பாத்திமாவுடைய வீட்டுக்கு போய் கதவு வருவார்கள். பாத்திமா என்கிறீங்க எதோ சொன்ன பாத்திமா அவர்கள் மீது அந்த அளவுக்கு அன்பு இருந்தது, நேசம் இருந்தது. இந்த பாத்திமா அவர்களுடைய பெயரை சொல்லுகின்ற போது பெரும்பாலும் தமிழை இந்த பழக்கம் இருக்கிறது. பாத்தி வந்து சகரா என்று சொல்லுகின்ற பழக்கம் இருக்கிறது. இந்த சகரா என்று சொன்ன என்ன அர்த்தம்? நல்ல வெண்மை நிறத்தில் மிகக்கூடியவர்கள் என்பது அதனுடைய பொருள். ரத்த சவப்பு கலவை இருப்பாங்க. அவர்களுடைய கலவை போன்றே இருக்கும். அவர்கள் நடந்து வந்தால் நபி நடந்து வந்தது போன்றே இருக்கும் என்று அவர்கள் பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த அவர்கள் அவர்களுடைய அந்த சகரா என்பது பட்ட பெயர் அல்ல. இந்த சகராங்கிற பெயரை அவர்கள் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். எந்த அடிப்படையில் என்றால் பட்ட பெயர்கள் அடிப்படையில் இல்லை, அவருடைய நிலத்தை வர்ணிப்பதற்காக சகரா என்பதாக பயன்படுத்தியிருக்கிறார். இவர்களுக்கு ஒரு சிறப்புப்பட்ட பெயர் இருக்கிறது. அந்த பட்ட பெயரை கொடுத்தவர்கள் நீங்கள் சென்றார்கள். எந்த நேரத்தில் விசுவாசத்தை மரணம் வருகிறார்கள். வந்தவர்களுக்கு நதியில் உட்கார சொல்லுவார்கள். ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவருடைய காலையிலே ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அது கேட்டு விட்டு அழைக்கிறார். கொஞ்ச நேரத்தில் திருப்பி என்ன செய்கிறார்கள்? அவருடைய காலையிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதை கேட்டவர்கள் சந்தோஷப்படுகிறார். வெளியே அவர்களை கூட்டு வந்து எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, என்ன செய்தியை அவர்களுக்கு சொன்னாங்க என்று கேட்டபோது சொன்னாங்க, நபியின் ரகசியத்தை வெளியிட நான் விரும்பவில்லை என்பதாக சொல்றாங்க. போகுது. அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவர்கள் மீது பார்த்து அவர்களை சந்திச்சு இன்னைக்கு நபி உங்களிடத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க. அதான் நபி இல்லைய அவங்க சொன்ன செய்தி அந்த என்னங்கிறத சொல்லுங்க என்று கேட்டபோது சொன்னாங்க, அவர்கள் நான் மரணிக்க பொழுது இந்த உலகிலேயே நான் மரணிக்க போகிறேன் என்பதை சொன்னார்கள். அதை கேட்டு நான் என்ன செஞ்சேன், எனக்கு வருத்தமாக இருந்து அழுதேன். இரண்டாவதாக கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஏன் அழுகிறீங்க? அவன் தரவைங்க அந்த கூட செய்யறதுக்கு விசாரி சொர்க்கத்தில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பதை நீங்கள் விருப்பப்படவில்லையா என்பதாக அவர்களை பார்த்து சொன்னார்கள். எனவே நான் அதை கொண்டு சந்தோஷப்பட என்பதாக சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு செய்தது அறிவித்து சாமி அறிவித்தது. சொர்க்கத்தில் இருக்கும் பெண்களுடைய தலைவியின்
ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு சித்திக் என்கிற இந்த பட்டத்தை எப்பொழுது கிடைத்தது? மேராஜுக்கு போய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் போய் வந்து நாங்கள் இரவு இங்கிருந்து வைத்து சென்று அங்கிருந்து 7 வாரங்களை பெற்று அல்லாஹ்விடத்திலே உரையாடிவிட்டு இரவோடு இரவாக வந்து விட்டு என்ற செய்தியை பதிலை சொல்லி வைக்கிறார்கள். சொல்லி முடித்தவர்களே அவர் பெரும் ஒரு கூட்டம் மாற்றத்தை விட்டு வெளியாகிறார். அல்லாஹ் சதிகளாக தலைவலியும் செய்திருக்கிறார். அவங்களுக்கு இதுதான் தருணம். உலகத்தில் வந்து உள்ள மாற்றத்தை விட்டு வெளியே இருக்கிறது இதுதான் தருணம் என்பதாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அறிவிப்பில் நபர்கள் குறை செய்து வருகிறது. குறைசிகளில் இருந்து ஒருத்தர் போய் அவர் செஞ்சார் என்று வருகிறது. இன்னொரு அபூஜகர்களே செய்து வருகிறது. அவர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அபூசிலாக மக்காவுள்ள ஒரு நல்ல வர்த்த உடலே நான் சொன்னேன்ல, நீ ஒரு பைத்தியக்காரன் தான் பின்பற்றுற, நீ ஒரு பொய்யன் தான் பின்பற்றுகிறா என்ற பதிலாக சொன்னேன் கேட்கல. இன்னைக்கு பார்த்தா உண்மையாச்சு என்னன்னு கேட்டார். ஒரே நைட்ல ஆச்சரியம் என்னன்னா, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வாரம் போய் வந்தாங்கல்ல, அங்க அல்லாஹ் ஒரே ஆக்கிட்டு வந்தாங்க. அதை கொஞ்சம் வைக்கிறது ஒரே நைட்ல பைத்துல் முகத்தஸ் போயிட்டு நைட்டோட திரும்பிட்டாராமா. என்ன பையன் நம்மள மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவதான் அப்படியே சொல்றாரு. அவருக்கு உடனே நினைச்சா ஆமா நான் ஒரு மைண்ட் பார்க்க ஆரம்பிச்சார் சொல்றேன். அவன் அதான் சொன்னார்ப்பா அப்படின்னு ஒரு அவசியம் இல்லாத போய் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் அது உண்மையை தான் சொல்லியிருப்பார் என்று அடித்து சொல்கிறார்கள். அவன் திரும்பி கேட்கிறார், ஒரே நீங்க எப்படி கையில் கொண்டு போக முடியும், அதை எப்படி திரும்பி வர முடியும் என்று கேட்ட உடனே ஒருவேளை இதைவிட மிக பல விஷயமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அவர் சொல்லியிருந்தால் அதையும் கொடுக்கப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு வாயிலிருந்து இறைவனிடத்திலிருந்து இறைச்செய்திகள் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் நம்புகிறேன் என்பதாக அவருக்கு சிந்திக்கிறார். அவர் சொன்னார். இதனால் தான் ஊரே கைவித்தவர் ஈமான் கொண்டவர்கள் எளிய நிகழ்கிறது. அதுபோல நபி கூட நேரடியாக சொல்லுங்க. நபி சொன்னதாலே நபியுடைய எதிரி வந்து சொல்கிறார். இப்படி சொன்னதாக அந்த நேரத்தில் சகோதரர்களே அவங்க சிந்திக்கலாம நபியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கையால் அவர்களை உண்மைப்படுத்த வைத்தது. அதனால்தான் அவர்களுக்கு அவர்கள் சித்தியில் உண்மைப்படுத்துவார் என்பதாக சொன்னார். அந்த பட்ட பெயர் தான் இன்று வரைக்கும் கிடைத்தது. அவர்கள் இந்த செய்தி சித்திக் என்று இடத்தை ஒரு சுட்டிக்காக இருக்கிறார். மதீனாவில் இருந்தபோது உஹது மலையின் மீது அபூ ஸதீக் ரலியல்லாஹு இஸ்மாயில் அவர்களோடு உஹது மலையின் மீது ஏறினார். உஹது மலை ஒரு ஆட்டம் கொடுக்கிறது. உடனே தன்னுடைய காலை ஒரு தட்டி விட்டு உடனே அமைதி. ஏன் தெரியுமா? உன் மீது யார் இருக்கிறார் தெரியுமா? ஒரு நபி, ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அமைதிகள் என்பதாக சொன்ன உடனே அந்த உஹது மலை அப்படியே ஆட்டத்தை நிப்பாட்டுகிறது. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் என்று சொல்லி காமித்தது யாரை சொல்லி காமித்தார் என்று சொன்னார். அபூ ஸதீக் அவர்களை தான் சொல்லி காமித்தார். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு குவாஃபாவுடைய மகன் அப்துல்லாஹ் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் சித்திக். அதற்கு உமர் ரலியல்லாஹு பெயரை சொல்லுகிற போது அல் ஃபாரூக், உமர் அல் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய பழக்கம் நிகழ்ந்து இருக்கிறது. அந்த ஃபாரூக் என்கிற அந்த பட்டத்தை பிரிக்கக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் இடையே, உண்மைக்கும் பொய்க்கும் இடையே, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையே பிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய என்பதுதான் அந்த ஃபாரூக் என்பதுடைய கருத்து. இந்த பட்ட பெயரை யார் வைத்தார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தார். இவர் அபிஷேகா அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய வரலாற்று கிதாபிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சூரத் நிசாவிலே இருக்கிற 60வது வசனம், அலம் தர இல்லதீன யஸ்அமூன அன்னஹும் ஆமனு பிமா உர்சில இலைக்க
நபியே, ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களின் மீது இறக்கப்பட்டது, உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் தங்களுக்காகவே எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறு நம்பிக்கை கொண்டு விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு வராம அவங்களுடைய தாவல்களை தேடிச்சிருக்கிறார், வழிகளை தேடிச்சிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் செய்தவருடைய வழியை பின்பற்றுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிற இந்த சூரத்து நிசாவில் இருக்கின்ற 60வது வசனம் எதற்காக இறங்கியது என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விளக்கம் இப்னு கதீர் இப்னு தஃசீர் தபரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவரை முனாஃபிகீன்கள் பிஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், முனாஃபிக்னா என்னது? உலகிலே ஈமான் இருக்கும், உள்ளத்திலே குஃபர் இருக்கும். முஃமின்களை பார்த்தா ஈமான்தாரி என்று சொல்வார்கள், காஃபிர்களை பார்த்தா உலகா என்று சொல்வார்கள். அந்த முனாஃபிகீன்களில் ஒருவர் பிஸ்ர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு யூதருக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பிஸ்ர் என்று சொல்லக்கூடியவர் கொடுக்காம ஏமாத்துட்டார், அதை செலுத்திட்டார். அப்ப இந்த பிரச்சனை அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒட்டி வாங்க நம்ம ரெண்டு பேரும் நபியில போவோம் என்பதாக யூதர் அப்படிங்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாம போக வேண்டியது இவர்கிட்ட இல்ல, அப்துல்லாஹ் சொல்லுவது போவோம், உபயோக சமூகத்துக்கு போவோம் என்பதாக ரைசு முனாஃபிக் போவோம் என்பதாக என்ன செய்ய சொல்றாரு. இல்ல நபியா உண்மையை சொல்லுவார், அங்கு சென்றால் தான் நியாயம் கிடைக்கும் என்பதாக சொல்லி ஒரு அழைச்சுவாங்க. ரெண்டு பேரை விசாரிக்கிறாங்க, நியாயம் யூதனின் பக்கமாக இருக்கிறது, இவர் வெளிப்படையாக முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, நியாயம் யூதனிடத்திலே இருக்கிறது. யூதனின் பக்கம் தீர்ப்பு வழங்குகிறார், அவரை வாங்கி கொடுத்திருக்கிறார். அது அந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவுடனே எனக்கு இந்த தீர்ப்பு மீது சரியில்லை, நாம வேணா உமருக்கு போவோம் என்பதாக என்ன செய்கிறார் சொன்னால் அந்த விஷயத்துக்கு போகணும். உடனே செய்வாங்க போற ஒரு உமர்லாவுடைய செய்தி சொல்லப்படுகிறது, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சொல்லப்படுகிறது. உமர்லாவுடைய அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு முனைக்கிறார். யூதர் சொல்றார், உமரே நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இதற்கு முன்னால் நாங்கள் நபீரத்தில் போனோம், நீங்கள் பிரச்சனையை பேசணும், என்று நடந்த நிகழ்ச்சி சொல்லுவது, இப்ப நீங்க தீர்ப்பு சொல்லுங்க என்பதாக அந்த யூதர் சொல்லுவாரு. அப்படியா, எனக்கு முன்னால் நீங்க நபீரத்தில் சென்று விட்டு வந்தீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னாங்க. அப்படியா, என்று சொல்லிவிட்டு உமர்லாவுடைய வீட்டுக்குள்ள போனார். வீட்டுக்குள்ள போய் பின்னாடி ஒரு ஆசிரியத்தை கொண்டு வந்தாங்க. வந்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்ப நபி உங்களுக்கு இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற பொழுது எங்களிடத்தில் எதற்காக வந்தார் என்று கேட்ட பொழுது, நீங்க நல்ல முறையில் தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சவங்க சொன்னார்கள், நபியின் தீர்ப்பை விட என்னுடைய தீர்ப்பை பெரிதாக மதிக்கக்கூடியவர்களுக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு எடுத்து தெரியுமா என்பதாக சொல்லிவிட்டு கையில் மறைத்து வைத்திருந்த வாழை எடுத்து இந்த கழுத்தை ஒரு விட்டு அவர்களை கொலை செய்து விட்டார். அப்ப இது சம்பந்தமாக அவர்கள் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அவர்களுக்கு இறக்கிவிட்டு இவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்திய ஒரு நூல் என்பதாக அவர்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போனார்கள். எனவேதான் அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பட்ட பெயர் அவர்களுக்கு. அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய வாழ்க்கை பார்த்த முழுக்க இஸ்லாத்திற்காக முழு வாழ்க்கை சொத்து அத்தனையும் அர்ப்பணித்தவர். அவர்களுடைய இரண்டு மகள்கள் அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் மரணித்ததற்கு பின்னாக அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் இரண்டு பத்திகளை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் அந்த இடத்தில் இன்று கொண்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள்.
எனக்கு இன்னும் 10 மகன்கள் இருந்தால் உஸ்மான், அந்த 10 மகன்களையும் உங்களுக்கு தான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய உதயாவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது, என்னுடைய மகள் உம்மு குல்சூமை அழைத்து திருமணம் முடித்து கொடுத்தது, அல்லாஹ் அவர்கள் புறத்திலிருந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய வகையை கொண்டுதான் நான் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் முடித்ததால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் பட்ட பெயர் திருப்பூரை, 2 ஒளியை உடையவர்கள் என்ற சிறப்பு பட்ட பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அலிரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீரம், அவர்கள் இஸ்லாமுக்காக செய்த மிகப்பெரிய தியாகங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற போது நபியின் கட்டிலில் படுத்திருந்தவர் வாழ்வராக இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய வயது வாழ்வரையை கூட அடையாத நேரம். அந்த நேரத்தில் அலிரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிலில் படுத்தால் உயிர் போய்விடும் என்று தெரிந்தும் கூட படுத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார். அலிரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய சிறப்பு பட்டங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் விரும்பிய சிறப்பு பெயர், அது நபியினால் சூட்டப்பட்ட பெயர் என்ற அபுத்துரா, மண்ணின் தந்தை என்பதாக சொன்னார். அது கூட எப்ப என்று சொன்னார், ஒருவரை அவர்களுக்கு இடையே சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. கோபப்பட்டவர்களாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார். வீட்டுக்கு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய எக்கையை கேட்கிறார்கள், என் மேல கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களை கேள்வி விடுகிறார்கள். அங்கே பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் படுத்திருக்கிறார். பள்ளிவாசல் இந்த நாட்டெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்ல, அது வெறும் மணல் நிறைந்த பள்ளிவாசல் தான். ஒரு ஓரத்திலே அல்லாஹ் தஆலா படுத்திருக்க, மேலே போட்டிருந்த துண்டு கீழே விழுந்திருந்ததுன்னா இந்த முதுகெல்லாம் மண்ணு ஒட்டி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்று அழைத்தார்கள், கும்யா அபத்துரா, மண்ணின் தன்மையை எழுந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே பதிலை செய்கிறார் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தலை ஸல்லல்லாஹு எத்தனையோ பேரை சொல்லி அழைத்திருந்தாலும் எனக்கு ரொம்ப விருப்பமான பெயர் என்று சொன்னார். அபத்துரா என்பதாக என்னை அழைத்தார்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதாக அலிரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அலிரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்புப்பட்ட பெயர் அபத்துரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தைகளில் ஒருவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமுக்குள் வந்தது ஒரு அதிசயமான விஷயம். ஒருமுறை பலமுறை அவர்கிட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்பயும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கவலையாக காபாவின் ஓரத்தில் உட்கார்ந்து இருந்த பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, என்ன இப்படி கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், மிக மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு உங்களது அண்ணனின் மகனை அபூஜஹல் திட்டிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதாக அருகில் இருந்தவர்கள் சொன்ன உடனே எங்கிருந்து இந்த கோபம் வந்தது தெரியல. நேர அபூஜஹலுடைய அவர் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க. அடினால் அடித்து அடியில் கடுமையாக அவனை அடித்து விட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, முகமது அவரோட மார்க்கத்தை சொல்கிறார், இதுதான் எவ்வளவு பிரச்சனை, நான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுது சாட்சி சொல்கிறேன் முஹம்மது நபி என்று நான் ஏற்றுக் கொள்கிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதாக அவரை எச்சரித்து விட்டு, இதற்கு மேல் அந்த வார்த்தை படித்தான் வருகிறது, முஹம்மது என்பதை நீ தலையை வச்சு பார்த்த ஒரு நடக்கிறது வார்த்தைக்குரிய லோக்கல் பாஷையில சொல்றாருன்னா, இதான் இனிமேல் நீ முஹம்மது என்பதாக தலை எழுப்பினால் நடப்பது என்பதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். வந்துவிட்டு நபியிடத்திலே சொல்கிறார், நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன். சொன்னாங்க, அவர்கள் அடித்த பேசியதெல்லாம் எனக்கு வருத்தமா இல்லை, ஆனா இன்னும் நீங்க இஸ்லாத்துல செய்யாம இருக்கிறத எனக்கு வருத்தம் என்பதாக சொன்ன உடனே, இல்லையே நான் எப்பொழுதே ஷஹாதத்தை சொல்லியிருந்தேன், உங்களுக்கு முன்னால் இப்போது நான் ஷஹாதத்தை சொல்கிறேன் என்பதாக ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்பு நபியோடையே இருந்திருக்கிறார்கள். உஹது போர்க்களத்தில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா அஸதுல்லா, அஸதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்பதாக ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிட்டிருக்கிறார்கள். வரலாறுகளிலே இந்த பெயர்களுக்கு நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டதற்கு பின்பாக மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜனாசாவை தொழு வைக்கின்ற பொழுது 7க்கும் மேற்பட்ட தக்பீர்கள் சொல்றாங்க. 70க்கும் மேற்பட்ட முறையில் தக்பீர்கள் சொல்றாங்க. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய பட்ட பெயர் அஸதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்பதாக பெயர். அதற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு இவர்களுக்கு ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களினால் குளிர்பாட்டப்பட்டவர் என்பதாக சிறப்பு பெயர். காரணம் உஹது போர் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர்களுக்கு திருமணம் நடந்தது. யாரோட சொன்ன இந்த உபய் இப்னு சலூல் என்று ஒரு ரைஸ் முனாஃபிக் இருக்கிறார். அவருடைய மகளைத்தான் ஜமீலா என்பவர்களை தான் இவர்கள் திருமணம் முடித்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்கு கிளம்புவதற்கு முன்னாடி நபியிடத்தில் அனுமதி வாங்கியிருந்தார்கள். நான் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் வீட்டில் இருக்கட்டுமா என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருந்தார். உஹது போர் நடக்கிறது, ஆரம்பத்தில் வெற்றி கிடைக்கிறது. இரண்டாவது பகுதியிலே முஸ்லிம்கள் கடுமையாக இன்னொருக்குள்ளாகப்பட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா தோல்வி நிலை ஏற்பட போகிறது. இந்த செய்தி மதீனாவுக்குள் பரவி போருக்கு தயாராகுங்கள் என்ற செய்தி கேட்ட உடனே தான் இருந்த நிலைமையை மறந்து அவர்கள் உடனே வாழ இருந்து கொண்டு போர்க்களத்துக்கு வந்தார்கள். அந்த உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களில் பின்னால் அவருடைய மனைவிகளுக்கு கேட்டார்கள், என்ன நிலைமையில உங்களுடைய கணவனாக உங்களை விட்டு வந்தார் என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னாங்க, அவர் ஜுனுவாக இருக்கக்கூடிய குளிர்ப்பு கடமையாக இருக்கும் நிலைமையை தான் கிளம்பினார். ஷஹீதாக்கப்பட்டவர்கள் குளிப்பாட்டப்படக்கூடாது, அவர்களுக்கு என்று தனி கவனம் கொடுக்கக்கூடாது. அவங்க இருக்கிற ஆடையை அடக்கம் பண்ணணும், குளிப்பாட்டாமல் என்ன செய்வாங்க, அடக்கம் செய்யப்படுவாங்க. சொன்னார்கள் அவர் ஜுனுவாக இருந்ததினால் அவரை மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களை குளிப்பாட்டி விட்டார்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு ரசீலுல் மலாயிகா சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறார் யோசிக்கணும். சொல்லுங்க, பொதுவாக ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும்னு கேட்ட நேரத்துக்கு கூட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்த நிர்பந்த நேரத்தில் புரிந்து கொண்டு அந்த உயிரை கொடுத்திருக்கிறார். இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. அதை விட்டு ஒதுங்கி விட வேண்டும் என்கிற நிலைமை அந்த எண்ணம் எப்பொழுதும் சஹாபாக்களுக்கு இருந்ததில்லை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில சஹாபாக்களை பிடித்து ஒரு முபாரக்கல்லாஹு அலைஹி ونفعنا إياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورؤوف رحيم ورحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணிதக்குரிய எல்லா அல்லாஹ்வுடைய சகோதரர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள் அவர்களது திருவாயினால் சிறந்த பட்டப்பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு சிறந்த பட்டப்பெயர் சூட்டப்பட்டவர்கள் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லுவாங்க. ஒரு சாதாரண வீரர்கள போர்க்களத்தில் ஒரு வாரத்துக்கு வச்சு சண்டை போடுறதே பெரிய விஷயம். இவர்கள் எப்பயுமே 2 பால் வைத்துதான் சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அப்படின்னா அபூ உபைதா அவர்களுக்கு அப்படின்னா இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பட்டப்பெயர் அமீனு ஹாதிஹி. இந்த உம்மத்தின் நம்பிக்கையார். யார் பெயர்? மக்காவில் இருக்கின்ற பொழுது குறைஷிகள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக நபிக்கு வச்சப்பட்ட பெயர் என்ன? அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாக நம்பிக்கையார் என்பதாக குறைஷிகள் சொன்னார். அந்த அமீன், அந்த சாதிக் ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அல் அமீன் ஹாதிஹி. இந்த உம்மாவினுடைய நம்பிக்கையாளர் யார் என்றால் அபூ உபைதா என்று சொல்கிறார். எப்பொழுது சொன்னார்? நஜ்ரானிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தார், இஸ்லாத்தை சேர்ந்தவர். வந்த நபிகளிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது, எங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பாடம் படித்து கொடுக்க வேண்டும். எனவே அர்சில் மஅனா அல் அமீனா,
கேட்பதை புரிந்தார்கள். ஒரு நம்பிக்கையாக எங்களோட சொல்லிவிட்டு திரும்பி சொன்னார், நிறைய அப்படியா, நாளைக்கு நீங்கள் புறப்படுகின்ற பொழுது ஒரு அமீனை உங்களோடு அனுப்புகிறேன் என்று இருக்கிறாங்க சொல்லிவிட்டு வரலாறு சகாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து பொழுது அந்த கூட்டம் கிளம்ப ஆரம்பித்தார்கள். சொன்னார், இவர்கள் ஒழிச்சு என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார், அது உபைதா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாக இந்த அமீன், உங்களோடு நான் மிகச்சிறந்த ஒரு அமீனைத்தான் நான் அனுப்பியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட ஒரு பிரச்சனை நபியினால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு திருத்தூதர், அவர்கள் திருவாயினார் எல்லா சகாபாக்களுக்கு மத்தியில் அமீன் ஹாதிஹி உம்ம என்று ஒரு சிறந்த ஒரு பட்ட பெயரை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இதை விட ஒன்றும் தெரியும். அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு பட்ட பெயர் வைக்கப்பட்டவர்கள் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு போர், மாத்தா என்று சொல்லக்கூடிய போர். அந்த போர் நடக்கின்ற பொழுது இங்கிருந்து படையை அனுப்புகின்ற போதே சொல்லி அனுப்பினார், முதலாவதாக உங்களுக்கு தலைவராக செய்து கொள்கிறார்கள். அவர் கொல்லப்பட்டார், ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் வரார். அவர் கொல்லப்பட்டார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார். இன்னும் அவர் கொல்லப்பட்டு விட்டால் நீங்களே அவர்களை என்ன செய்து கொள்ளுங்கள், முடிவு செய்து அமீரா ஆக்கிக் கொள்ளுங்கள் சொல்லி அனுப்புகிறார். பரம்பரை பெயர் என்று சகாபாக்கள் ஏன்னா விசுவாசம் அவர்கள் படை அனுப்புகின்ற போது ஒரு கொல்லப்பட்டார் என்று சொன்னார். நபியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை சும்மா வராது, நிச்சயமாக நாம் கொல்லப்படுவோம் என்பது அந்த 3 பேருக்குமே தெரியும். 3 பேரும் கலந்துகிறார். அங்கே ஒவ்வொருவராக கொல்லப்பட மதீனாவில் இருந்து ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த போர்கள் பார்த்தார்கள். ரோமர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? 1 லட்சம். 1 லட்சம். நம்ம முஸ்லிம்களுடைய படை எவ்வளவு தெரியுமா? 3000. ஏன் மலைக்கும் மனவுக்கும் உள்ள வித்தியாசம்? ஆனா களத்துல நின்னாங்க 1 லட்சம் பேர் எழுத்து 3000 களத்துல நிற்கிறார். உங்களுடைய ஈமானையும் அந்த உணர்வையும் அந்த தியாகத்தையும் அந்த வீரத்தையும் நாம் என்ன ஒன்று சொல்றோம்? ஒவ்வொரு சகாபாக்களாக கொல்லப்படுகிறார்கள். விசுவாசம் மதீனாவில் இருந்து கொண்டு கண் கலக்கி கொண்டு சொன்னார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது இஸ்லாத்தின் வழியை ஜாபர் இப்னு அபீ தாலிப் எடுத்திருக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள். நேரம் கழித்து கோவிலுக்கு ஆரம்பித்தார். ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இப்பொழுது கையில் கொடியை எடுத்திருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் நேரம் கழித்து சொன்னார்கள், அது கூத்திர அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அகத ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய பாதையில் உருவப்பட்ட வாள்களில் இருந்து ஒரு வாள் இப்பொழுது அல்லாஹ்வின் கொடியை ஏற்றி வைக்கிறது. அல்லாஹ் அவரது கரத்தை கொண்டு வெற்றி கொடுப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குறிப்பிடவில்லை. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அகத ரஹியத ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய பாதையில் உருவப்பட்ட வாள் இப்பொழுது கையில் கொடியிருக்கிறது என்று சொன்னார். அந்த போர் வெற்றி அடைந்தவர்களாக சஹாபாக்கள் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு பின்னால் அந்த கொடியை ஒன்றில் ஏற்றியது யார் என்பதாக கேட்டபொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடியை ஏற்றினார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவருக்கு இட்ட பெயர் ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ் அவருடைய போர் வாள்களில் இருந்து ஒரு போர் வாள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த போரில் மட்டும் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 9 வாள்கள் உடைக்கப்பட்டது. 1
வாழ்க்கை, நம்பிக்கை, ஈமான், வீரம், தியாக உணர்வு, இவைக்கெல்லாம் வேண்டிய அடைக்கல சொர்க்கம் இல்லாவிட்டால் ஷஹாதா. மௌத்தா போனால் நமக்கு வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் விளைகிறார். 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 3000 சஹாபாக்கள். அதில் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் 9 வாள்கள் குறைந்திருக்கிறது. சைஃபுல்லாஹ் என்று பெயர் இருக்கிறது. அதற்கு பின்னாடி என்ன நிலைமை தெரியுங்களா? காலித் அவர்கள் உமர்லாவுடைய ஆட்சி காலகட்டம் வரை எல்லா போர்களிலும் போர்படை தளபதியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் அந்த இடங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாரசீக நாடு காலித் அவர்களுடைய தலைமையின் கீழால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. சிரியாவின் ஒரு பகுதி முழுவதும் காலித் அவர்களுடைய தலைமையின் கீழ் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல மக்களை பொருந்திக் கொண்டதை போன்று அல்லாஹ் நமக்கும் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்திற்காக பொருந்திக் கொள்வாராக. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்ததை போன்று அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவரது மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவாராக. வாசல்